இங்க ஒரு பையன் தன்னோட அப்பாவை முதியோர் இல்லத்துல சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு போறான். ஏசி ரூம் இருக்கு, நான் ஏசி ரூமும் இருக்கு, வேண்டாம் டிவியை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க பையனும் உங்களுக்கு டிவி வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் அவங்க பையன் டிவி இருக்கட்டுமா அப்படின்னு ஏசி வித் டிவியோட ரூம் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவங்களும் 25,000 ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகேப்பா, நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனும் வெளியே போறாரு. அவங்க ஒய்ஃபும் கால் பண்ணி சேர்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாம் வசதியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏசி ரூம் டிவி எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஃபெஸ்டிவல் வர வேணாம் அப்படின்னு சொல்லுங்க, வயசானவரே வந்து போன சிரமமா இருக்கும், அதனால அவர் அங்கேயே தங்கிட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதாச்சும் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் நம்பர் அவர்கிட்டயே குடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற ஒரு ஃபாதர் வந்துருவாரு. அவர் வந்ததால நான் போன வச்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபாதர் தான் அந்த ஆசிரமத்தையே பாத்துக்கிறாரு. அவங்க அப்பா வந்து அந்த ஃபாதர் கிட்ட ரொம்ப நல்லாவே பேசிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் இதுதான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. பையன் அங்க போனதும் நான் ரூம்ல எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேல போயிடுறாரு. அப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியுமே, உங்க அப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆசிரமத்துக்கு வந்து ஒரு அனாதை பையனை தட்டெடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்றாரு. உங்க அப்பா இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு தான் சொன்னாரு. இருந்தாலும் என் மனசு கேட்காம நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எவ்வளவு கவலைப்படாத, உங்க அப்பாவை நாங்க நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டு போறாரு. யாருமே இல்லாத ஒரு பையனை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு தத்தெடுத்து வளர்த்த ஒரு அப்பாவை கடைசி காலத்துல கூட வச்சு காப்பாற்ற முடியாம அனாதை ஆசிரமத்துல விட்ட இந்த பையனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நம்மள சொல்லுங்க.